ஆக்சுவலாக கமலுக்கு அடுத்தது இன்னொரு யாராவது ஒருத்தர் வந்து ரியல் ஆக்டர்னு சொன்னால் நம்ம தனுஷை தான் சொல்ல முடியும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். தனுஷ் படம் பார்த்தேன், கோபேரன் படம் பார்த்தேன். இதுக்கெல்லாம் பெரிய ஹைப் கிடையாது. நீங்கள் பார்த்தா குட் பை ரக்லி எல்லாம் பயங்கர 3 மாதம் ஹைப்பு. இதுக்கு நிறைய இவங்கள யூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸாக. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஏதோ 98 lakhs செலவு பண்ணியிருக்காங்க மகாபலிபுரமில். அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸை வர வச்சுருக்காரு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்ட்டா, நீங்கள் 50,000 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர வச்சா கூட படம் நல்லா இல்லைன்ட்டு ஓடாது. தட் இஸ் தி ரியாலிட்டி. அப்புறம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். இன்டர்வலில் இருக்கும், ஏன்டா இந்த படத்துக்கு வந்துட்டோம் அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறோம். இன்டர்வலுக்கு மேலே ஆஃப்டர் 20 minutes படம் பயங்கர பிக்கப் ஆகுது. பியூட்டிஃபுல் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே. தனுஷ் கேரக்டர் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ தென் ஆஃப்டர் 50 minutes இவன் கேரக்டர் வரும், ரஷ்மிகா கேரக்டர் இருக்கும். ரஷ்மிகா ஹீரோயின் மாதிரி வர மாட்டா, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வர்றா. புரியுதுங்களா? அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நாகார்ஜுனும் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்தது அழகாக பண்ணியிருக்காங்க. இல்லை this film is not for any language. This film is for a lovely subject. இது எங்கே யாரானா எடுக்கலாம். It's nothing to do with language because it's not a romantic love story. It's some kind of very unusual thriller. ப்ரோ ஓவரால் நல்ல படம் தான் ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே பேஸ்டு ஃபிலிம் ப்ரோ படம். ப்ரோ ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் புது ஸ்க்ரீன் ப்ளே தான், அது ரொட்டீனாக எதுவுமே இல்லை. அண்டு சொல்லக்கூடிய கருத்து நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் மிரட்டிட்டாப்பில். எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு, தேவையில்லாத கேரக்டர்னு எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. போய்வா நண்பா சாங் வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஒரு வைப் கொடுக்கக்கூடிய பாட்டு. ஃபுல்லாக விசில்ஸ் பறந்துச்சு. அதாவது கொஞ்சம் பிட் ஸ்லோ இருக்குது. பட் ஆனால் ஓவரால் படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபீலோட வெளியே வரலாம். டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. தெலுங்கு படத்தோட டேரக்டர் இந்த எடுத்திருக்காரு, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை, சேகர் கமுலான்ற ஒரு டைரக்டர் தெலுங்கில் நிறைய படம் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. எதுவும் கமர்ஷியலாக ஆட் பண்ணணும் இல்லை மாஸ் ஆட் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். எதுவும் தேவையில்லாத ஒரு மாஸ் எதுவும் பண்ணல. கரெக்டாக நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க படத்தை. படம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ராஷ்மிகாவும் நாகார்ஜுனா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ராஷ்மிகா வந்து ஒரு எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான். எல்லாரோட கேரக்டர்ஸும் அடிக்குவேட்டாக இருந்துச்சு. ஓவரால் நல்ல படம். படத்தில் பிடிச்சது தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் அவர் பண்ண படங்களில் இதில் அவர் நடித்த ஆக்டிங் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதோட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அது பிச்சைக்காரன் விஜயானி நினச்ச அந்த இதுக்கு எதாவது இதாக இருக்குன்னா இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். 3 மணி நேரம் எந்த லேகுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது சார் படம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த கதை கழகத்துக்கு அது தேவைப்படுது, தேவையில்லாமல் இல்லை. அதனால் ஒரு லேக்லாம் இல்லை எதுலேயுமே. ரொம்ப நல்லா இருக்குது படம். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? தனுஷ் சார் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொன்னேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வந்து அவர் சின்ன அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் நிறைய இது இருக்கும் உள்ளுக்க. காமெடி அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் அவரோட ரியாக்ஷன் அதெல்லாமே கொஞ்சம் அந்த ஃபன் எலமெண்ட்டாக இருக்கும். அது தெலுங்கு டேரக்டர் இந்த படம் எடுத்தனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரைட்டிங்கும் ஸ்டோரி வைஸும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ரொம்ப நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பெருசாக அது வந்து டப்பிங் படம்னு தெரியலை. இப்போ நானும் நினச்சி வந்து சரி டப்பிங் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்தேன். ஆனால் தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது, டப்பிங் படம் அப்படின்னு தெரியலை பெருசாக. ராஷ்மிகாவோடதும் நாகார்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? நாகார்ஜுனா சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் ராஷ்மிகா வந்து செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வராங்க. அவங்க ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டர் வைஸ் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க 3 மணி நேரம் படம் எல்லாம் சொல்கிறாங்க. நான் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரோ. ஒரு படம் 2 மணி நேரம் தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு படம் 3 மணி நேரம் இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம என்கேஜிங் ஃபேக்டர் தான் பார்க்கணும். படம் வந்து என்கேஜிங்காக இருக்கா, கிரிப்பிங்காக இருக்கா தான் பார்க்கணும். படம் நல்லாவே இருக்குது ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்லேயே எழுந்து வரவங்களுக்குலாம் புரியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ அது மாதிரி ராஷ்மிகா வந்து பார்த்திங்கன்னா நடிக்கணுமே நடிக்கல, அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுன் சாரும் ஒரு செல்ஃபிஷாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடித்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து கதைக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கேஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ.
ஆனால் இப்போ ஆடியோ லஞ்சில் சொன்னாங்க அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு, அரகன்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒரு குப்பை லாரிக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கூட அப்படி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி பிளேஸ் இருக்கும். அதனால அந்த ஹீரோன்ற பந்தா இல்லாமல் சூப்பராக டவுன் டு எர்த் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. தெலுங்கு டேரக்டர் இந்த படம் எடுத்தனால தமிழ் ஆடியன்ஸுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி ஒர்க் அவுட்? இல்லை ப்ரோ, புரிஞ்சுது ப்ரோ, நம்மளுக்கு புரியறது தான் வேணும். சில பேர் தெலுங்கு பட டேரக்டர்லாம் சில பேர் வந்து இப்போ எடுக்கிறதே புரியாது ப்ரோ, அதை மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருந்தது. நான் தெலுங்கு டேரக்டர் நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல, பேர் மட்டும் அந்த சேகர் கம்மாலாவோ ஏதோ ஒரு பேர் வந்து அந்த மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. இது என்ன சொல்ல வரனா ரீச் ஆகுது, அவர் என்ன சொல்ல வராரோ அது கன்வே ஆகுது. படம் வந்து செம்மையாக இருக்குது ப்ரோ. மறுபடியும் நான் நேஷனல் அவார்டு ஆக்டர்னு சொல்லிட்டு தனுஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பிச்சைக்காரனா வந்து பெக்கர் வந்து இந்த சமுதாயத்தில் என்ன அசிங்க அவமானங்கள் படுறானோ அதை வந்து தன்னோட நடிப்பின் மூலிமா பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ தனுஷோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இப்போ இது அமைஞ்சிருக்கு. இது வந்து வரக்கூடிய நாட்களில் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மாறும். ஸோ அதுக்கு வந்து கேரண்டி. இவங்களை தவிர்த்து ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும், இல்லை நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், கேரக்டர் ரோல் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடிக்குள்ளே மாட்டி விட்டு எப்படி வந்து இந்த சமூகம் கெட்டவனாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட கதையே. ஸோ ஒட்டுமொத்தமாக படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏழுமலையான் புண்ணியத்தால் படம் செம்மையாக வந்திருக்கு ப்ரோ. நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஸ் யூஷுவல் அந்த குப்பைக்குள்ளே ஒழுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறாரு. இதை வந்து ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏழையிலேருந்து பணக்காரனாகிறது. அது நம்ம நேரடியாகவே பார்க்கலையா, இப்போ நம்ம பார்க்கலையா மோனாலிசா நார்த் இந்தியாவில் ஒரு ரேக்ஸ்லேருந்து அந்த பொண்ணு ரிச்சஸ்க்கு போகிறத, ஏன் ரஜினிகாந்தை பார்க்கலையா கண்டக்டர்லேருந்து சூப்பர் ஸ்டார் ஆனதை, அதை ஒரு வேறு ஜானரில் கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ராஷ்மிகா மந்தனாக்கு ரொம்பலாம் கேரக்டர் இல்லை, பட் ரொம்ப பின்னாடி கொஞ்சம் லாஜிக்ஸ்லாம் ரொம்ப இடிக்குது. பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணலை. பட் வந்து தனுஷை வந்து பீட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக கமலுக்கு அடுத்தது இன்னொரு யாராவது ஒருத்தரை வந்து ரியல் ஆக்டர்னு சொன்னால் நம்ம தனுஷை தான் சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் வந்து படம் வந்து கொஞ்சம் லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நம்மளால் அப்புறம் இந்த ரிச்னஸ் இருக்குது, விஷுவல் ரிச்னஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணுறது. சும்மா ஒரு 2 பஞ்சாயத்து மேடம் அந்த இதை போட்டு அப்படியே ஒரு பேருக்கு ஒரு தட்டியை போட்டு எடுக்காமல் அந்த ரிச்னஸை கொண்டு வந்திருக்காங்க படத்தில். சில இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து லாஜிக்கெலாம் கரெக்டாக வந்து தடுத்துருக்கலாம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஓகே ப்ரோ, நல்லா தான் இருக்குது. மட்டமாக இருக்கும்னு நினச்சோம், ஏன்னா டியூரேஷன் நிறைய பெருசு, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் டியூரேஷன் இவ்வளோ இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா பெக்கர்ஸோட லைஃப்பை சொல்லியிருக்காங்க, சோஷியல் மெசேஜும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கும், செம்மையாக இருக்குது. படத்தில் உங்களுக்கு ரொம்ப அதில் படமாகவே அந்த இந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் பார்த்தது கண்டென்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். படம் 3 மணி நேரம் போகிறது நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க படம் ரொம்ப லேகாக இருக்குது அப்படி இல்லை லேக்லாம் எதுவுமே இல்லை. ஜிபிஓ பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மாசாவே பார்த்துட்டு இதை பார்க்கறது ஒரு மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட்டாக போகிறதுனா ஓகே, அந்த லென்த் ஓகே தான், எங்களுக்கு ஓகே. லென்த்து ட்ரபிள் பண்ணவே இல்லை. கண்டென்ட்டாக படம் நல்லா இருந்தது. தெலுங்கு டேரக்டர் இந்த படம் எடுத்தனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரியில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி லைக் பிச்சைக்காரங்கள்லேருந்து ஒரு கதை தான் இது. ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் படம். செமையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே செமையாக இருக்குது. தனுஷ் ஃபேன் இவன், நான் சூர்யா ஃபேனு. சூப்பராக இருந்தது படம். 2 பேருக்குமே செம்ம ஸ்க்ரீன் ஸ்பேஸு, சரியான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது படத்தில் நடுவில். அந்த ஃபோக் சாங் அதுக்கப்புறம் படம் பீக் ஆகுது. படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. வேற மாதிரி ப்ரோ, படம் வேற மாதிரி. என்ன விஷயம் தனுஷ் சார் எப்படி பண்ணியிருக்காரு, என்ன விஷயம் ப்ரோ? வந்து சொல்லவே வார்த்தை இல்லை, வேற மாதிரி ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த 2025 வந்ததில் மிகப்பெரிய ஹிட்டான படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? படத்தில் தனுஷ் வந்து வாழ்ந்துருக்காரு. படம் வந்து ஓவராலாக சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் போனதே தெரில. படம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசியாக கிளைமேக்ஸ் பிடிக்கிற வரைக்கும் படம் வந்து சுறுசுறுப்பாக போகுது, செம்ம ஸ்பீடாக போகுது. ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல் பண்ணியிருக்கான். டேரக்டருக்கு வந்து ஹேட் ஷாப் சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம் இதுதான் 2025. 3 மணி நேரம் படம் போகுது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நிறைய பேர். இல்லை அப்படிலாம் ஒரு சீன் கூட போர் அடிக்கல. ஆக்சுவலாக படத்தை வந்து கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ எங்கே எண்டு அப்படின்றத சூப்பராக முடிச்சிட்டாங்க. அந்த குபேரன்றக்கான அர்த்தம், அந்த மீனிங் வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். தனுஷோட ஆக்டிங் சூப்பர், நாகார்ஜுனோட ஆக்டிங் சூப்பர். மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லை ராஷ்மிகா ஆக்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. நார்மலாக கிளாமர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்மூத்தாக இருந்துச்சு. படத்தில் எந்த விதமான ஹைப்பும் இல்லை. அப்படியே ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோரி லைனு, அவ்வளோதான். அதை வச்சு படத்தை எடுத்துருப்பாங்க. நாகார்ஜுனா நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. அவங்க வந்து ஒரு சைடு ஹீரோ மாதிரி, லைட் வில்லன் மாதிரி இருப்பார், ஹீரோ மாதிரி இருப்பார். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தெலுங்கு டேரக்டர் இந்த படம் எடுத்தனால தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி? ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணாத ப்ரோ இருக்கானுங்க, அவ்வளோவா எதுவும் ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு நிஜமாவே. டியூரேஷன் நீங்கள் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி? இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நார்மலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. 3 மணி நேரம்லாம் அந்த இதெல்லாம் இல்லை ப்ரோ. லைட்டாக ஸ்லோவாக தான் போச்சு. 2 ஹாஃப்மே கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டியூரேஷன் படம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட்டு ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு காரணம், நான் பெருசாக நான் எதிர்பார்த்ததுன்னா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கும், நாகார்ஜுனா இருக்கார் தோழா மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி எடுத்திருக்காங்க. கேரக்டர்ஸ் இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். இந்த கார்ப்பரேட்ஸ் வில்லனெல்லாம் வரவங்க அவர் ஃபேஸே தெரியல. வேறு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். தெலுங்கு படத்தில் இப்போ தெலுங்கில் எடுத்தனால தமிழ் ஆடியன்ஸ் எப்படி? இல்லை, தமிழ் ஆடியன்ஸ் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து பிடிக்குமான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். நிறைய அங்கங்கே சின்ன சின்ன மெசேஜ்லாம் இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். பட் தனுஷ் சாரோட ஆக்டிங்காக இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பார்க்கணும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங். உங்களுக்கு என்ன விஷயம் படத்தில் ரொம்ப? எனக்கு படமாக ஒரு 3 மணி நேரம் படமாகவே ஒரு ஜாலியாக தான் போச்சு. ராஷ்மிகா அவங்களோட கேரக்டர் எல்லாமே நல்லா தான் போச்சு. என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்தில். இப்போ ஒரு அத்தனாயிரம் பேரை கொண்டுட்டு வந்து வைர கிரீடம் வந்து சாமிக்கு போடுறேன்னு சொல்கிறான். ஒரு பிச்சைக்காரனு கூட வந்து நீ அடுத்த ஜென்மத்துக்கு வந்து நீ செத்தா கட்டையை வச்சு எரிச்சாதான் ஒரு கண்டிஷனிங். ஸோ அந்த மெசேஜெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி வந்து சில விஷயம்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. கண்டென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கெல்லாம் தூக்கி போட்டுருணும். லாஜிக்கு இந்த லேகு இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு படம் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த படத்தை வந்து பார்க்கலாமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.